தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 14 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக லலிதா குமாரமங்கலம் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் வியாழனன்று தேசிய செயற்குழு உறுப்பினர் லலிதா குமாரமங்கலம் செய்தியாளர்களை சந்தித்தார். இம்முறை கண்டிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 14 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றி பெறும் என்றும், பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை போட்டியிடும் 8 இடங்களையும் கைப்பற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். லேட்டஸ்ட் நேத்திக்கு ஆரம்பிச்சது 5ஓட நேத்திக்கு 14 கிடைச்சா கிடைக்கும்னு சொல்றாங்க. 2009 என்டிஏ இல்ல பிஜேபி நாங்க தனியா நின்னோம். நமக்கு ஒரு சீட்டு கூட நம்ம ஜெயிக்கல, வெற்றி பெறல ஒரு சீட்ல கூட. இந்த தடவை குறைஞ்சபட்சம் 6, ஆனா 10, 12, 14 வரைக்கும் போகலாம்னு கருத்து கணிப்பு இது பண்ணது. நாங்க போடுற 8 சீட்ல அநேகமா நாங்க ஜெயிச்சிடுவோம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஹெலிகாப்டரில் சென்று பிரச்சாரம் செய்வது குறித்து கேட்டபோது பிற கட்சி தலைவர்கள் பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். அதிமுகவோட தலைவரோட அவங்க செயற்பாடு பற்றி நம்ம என்னங்க, அதுக்கு என்ன நான் பதில் கொடுக்க முடியும்? நீங்க அதிமுகவோட மக்களை கேளுங்க அந்த கேள்வியை. இல்ல விமர்சனம் இல்லைங்க, நீங்க அவங்க செயல்பாடு, அவங்க ஆட்சி, அவங்க இது பத்தி நடத்துற இதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தனி விஷயம். இந்த காலத்துல எல்லாருமே அவங்க ஹெலிகாப்டர் இல்லை, ஏன்னா டைம் குறைவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முழு ஸ்டேட்ல பயணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கேள்வி நீங்க அவங்கள கேட்டா நல்லது. லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 100 தொகுதிகளுக்கு குறைவான இடங்களிலேயே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் லலிதா குமாரமங்கலம் கூறினார்.